வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வெறும் இன்டர்வியூ மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 10,000 20,000 இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 12/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்கள் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதணும். இந்த இடத்துல உங்களுக்கான போஸ்டிங் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஆகட்டும், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி என்ன, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாமே எழுதணும். இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் கம்பல்சரி, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி இதனோட ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி, ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி, இதெல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் காப்பி, டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரிக்கானது, அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்கானது, ஆதார் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தனா அதனோட ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் PMMVY ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 20,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மிஷன் சக்தி திட்டம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கும் 20,000 சேலரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். பல்நோக்கு உதவியாளர் MTS வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, தென் வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இதுதான்: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6வது தளம், பழைய கட்டிடம், ஈரோடு 638-011 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் 0424226140 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சமூக நலத்துறையின் மூலம் ஈரோடு மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலி பணியிடம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு வந்து வில்லிங் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தனியாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள்
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.